வெல்கம் பேக் டு மை ஹாய் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா லீஃப் டிசைனில் ஒரு மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரி ஆரின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம போய் லீஃப் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம லீஃப் போடுவோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே லீஃப் போடுங்க. பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். அது வந்து சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி தான், அந்த ஷேப்புக்கு வரணும். அதுவும் இல்லாமல் நம்ம போடுறப்ப கொஞ்சம் வந்து இதாக சின்னதாக அளவு வந்து சரியாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடுறோம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய அளவு போடணும்னு இது இல்லை, நீங்கள் இதை விட சின்ன லீஃபாக கூட வரைஞ்சி போட்டுக்கோங்க. இவ்வளோ பெருசு வேண்டாம். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இவ்வளோ பெரிய லீஃப் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த முனியிலேருந்து எடுக்கணும். சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த முனியிலேருந்து எடுக்கணும். எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள், லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லாங்காக ஒன்று, அப்புறம் ஷார்ட்டாக ஒன்று. அந்த நீங்கள் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைடு அதே மாதிரி தான், லாங்காக ஒன்று, அப்புறம் ஷார்ட்டாக ஒன்று. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா பழங்க. அப்போ தான் பிகினர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. பாருங்கள், லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. அது மாதிரி இன்சைடு ஒரு தடவை ஒரு லாங் ஷார்ட் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு தடவை ஒரு லாங் ஷார்ட் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். கொஞ்சம் நெருக்கமாக போட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லீஃப் டிசைன் ஸ்டிச்லேயே இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. இப்போ இதுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அதே மாதிரி இந்த சைடு எடுத்தோம், லாங்காக ஒரு ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு. இதே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், இதுதான் செயின் ஸ்டிச்சு. நம்ம ட்ரா பண்ணியிருக்க தான் செயின் ஸ்டிச்சுனா, செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஒன்று, வெளியில் ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. குட்டி குட்டியாகவே நீங்கள் போட்டு பழகுங்க. டிசைன்ஸு ட்ரா பண்ணுறதெல்லாம் குட்டி குட்டியாகவே போட்டு பழகுங்க. அப்போ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் போட்டு பழகிறதுக்கு. பாருங்கள், லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. அது மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஆரியில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கமெண்ட் மூலமாக சொல்கிறேன். அது மாதிரி டெய்லரிங் பற்றின வீடியோவும் போடலாமான்னு சொல்லுங்கள், போடலாம். உங்களுக்கு டெய்லரிங்கில் எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டெய்லரிங் வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச். அந்த நீங்கள் நடுவில் போட்டிருக்க கோடுக்கு நேராக கொண்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரும். அது மாதிரி கீழே நீங்கள் இறங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை குறைச்சிக்கிட்டே வாங்க. சாரி, ஷார்ட் ஸ்டிச் போடாதனால பாருங்கள், அந்த இது வந்து லேயர் வந்து மேலே வருது, அதுக்காக நம்ம அந்த ஷார்ட் ஸ்டிச் போடுறது. பாருங்கள், ஷார்ட் ஸ்டிச் போடாமல் இன்னொரு லீஃப் டிசைன் இருக்குது. நான் வந்து இது எப்படின்னா அடுத்து ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, அது மாதிரி லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று.
நான் இதுக்கு முன்னாடி நிறைய டுட்டோரியல் வீடியோலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிசைனோட டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவுமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு வீடியோ கூட போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் மூலமாக நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைய வேறு ஒரு வீடியோ வந்து போடுறேன். இதே உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். புரியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக நான் வந்து வேறு வீடியோ போடுவேன். பாருங்க, அப்படியே இருக்க அந்த லென்த் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. அந்த நீங்கள் போட்டிருக்க ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் அது வந்து நெருக்கமாக வரும், கேப் வராது. இல்லை அப்படின்னா அது வந்து கேப் வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் அந்த கீழே உள்ள ஸ்டிச்சஸ்க்கு நிறைய போடுங்க. இருக்க அந்த ஸ்டிச்சஸோட லென்த் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃபோட டிசைன் மாடல் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைன் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு மாடல் லீஃப் டிசைன் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோ போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்டு, ஆரியில் எதுவும் டவுட்டு, டெய்லரிங்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா டீட்டெயிலும் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.